காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது எம்எல் வசந்தகுமாரி, மெட்ராஸ் லலிதா வசந்தகுமாரி அப்படிங்கிறது தான் எம்எல் வசந்தகுமாரி. இவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகை, ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகி அவங்க. அதாவது மன்னாதி மன்னன் படத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார். மருதகாசியினுடைய வரிகளில் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் டிஎம் சௌந்தரராஜனோடு இணைந்து ஒரு பாட்டு வரும். ஆடாத மனமும் உண்டோ, கலை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டை பாடினவங்க தான் எம்எல் வசந்தகுமாரி. எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில் மறைந்த திரைப்பட நடிகை ஸ்ரீவித்யா அவங்களுடைய தாயார் தான் எம்எல் வசந்தகுமாரி. இவங்களுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கர்நாடக இசை பாடகியாகவும் இருந்தாங்க, இந்துஸ்தான் இசை பாடகியாகவும் இருந்தாங்க. இது ரெண்டையும் தாண்டி சினிமா பாடல்களையும் அவங்க பாடினாங்க. அந்த அளவுக்கு மூன்றிலுமே மிகப்பெரிய ஒரு தேர்ந்த ஒரு கலைஞராக இருந்தவங்க தான் எம்எல் வசந்தகுமாரி. அதாவது மார்கழி மாதத்தில் எல்லாருடைய வீடுகள்லேயும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா திருப்பாவை பாடல்கள் ஒலிக்கும் இல்லையா? ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை பாடல்கள் ஒலிக்காத வீடுகளே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த பக்தி பாடலில் முதலில் ஒலித்த அந்த குரலுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னா நம்ம எம்எல் வசந்தகுமாரி அவர்கள். மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகியாக அவங்க வந்தாங்க. அந்த அளவுக்கு ஆன்மீகத்திலையும் அவங்க மிகப்பெரிய ஈடுபாட்டோடு அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் வந்த பாடல்கள், அதில் பல பாடல்களை அவங்க தொடர்ந்து பாடியிருக்காங்க. அவங்க திரையில் தோன்றி அவங்க முகத்திலையும் அவங்க வெளிப்படையாக காமிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பின்னணியில் வந்த பல பாடல்கள், வெற்றி பாடல்கள் அவங்களுடைய குரலில் ஒலித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தேர்ந்த ஒரு கலைஞராக அந்த காலத்தில் இருந்தாங்க. பல புரட்சிகளை அந்த பாடல்களில் அவங்க பூத்துனாங்க. அதுதான் அவங்கள இன்றைக்கும் நம்ம பேச வைக்குது. என்னென்னா, அந்த காலத்தில் கர்நாடக இசை பாடுறவங்க யாருமே ஹிந்துஸ்தான் இசை பாட மாட்டாங்க. ஹிந்துஸ்தான் பாடுறவங்க சினிமா பாடல்கள் பாட மாட்டாங்க, பாட வராது. அவங்களால பாடினாலும் ஒரு சிறப்பாக இருக்காது. ஆனால் அந்த தடைகளை முதலில் உடைத்து தன்னால் எல்லா விதமான பாடல்களையும் பாட முடியும் என்பதை நிரூபித்தவங்க தான் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள். 1931 அவங்களுடைய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மாதிரியான ஒளிப்பதிவு கூடங்களோ அல்லது இந்த ட்ராக் பாடுறதோ இந்த மாதிரி நவீன வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக பாடியவர்கள் இவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய துணிச்சல் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்தப்போ மிகப்பெரிய குண்டுகள் எல்லாம் சென்னையில் வீசப்பட்டது. அந்த M10 குண்டுகள்லாம் வீசப்பட்டதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்போது மிகவும் பயத்தில் நிறைய பேர் சென்னையை விட்டு காலி பண்ணிட்டாங்க. ஒரு முக்கால்வாசி சென்னையை விட்டு காலி பண்ணி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலகட்டத்திலும் அந்த போர் சூழலிலும் எதற்குமே அஞ்சாமல் இருந்து பல பாடல்களை பாடினவங்க இந்த எம்எல் வசந்தகுமாரி அவர்கள். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, தியாகராஜ பாகவதர் அவரோடு இணைந்து அவங்க பாடல் பாடியிருக்காங்க. அறிஞர் அண்ணாவினுடைய ஓர் இரவு என்ற ஒரு படத்தில் மிகச்சிறப்பான பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. பாரதியாருடைய பல பாடல்கள், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா போன்ற எத்தனையோ பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. திரைப்பட பாடல்கள் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் ஒவ்வொருத்தருடைய வீடுகளில் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய கீர்த்தனைகள், பக்தி பாடல்கள் பல பார்த்திங்கன்னா எம்எல் வசந்தகுமாரி அம்மாவனுடைய குரலில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இசைக்காகவே வாழ்ந்தார்கள், இசையாகவே வாழ்ந்தார்கள் என்று சொல்கிற அளவுக்கு இந்த மண்ணிலே வாழ்ந்தவங்க தான் எம்எல் வசந்தகுமாரி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.